டேஸ்டியான ரவை வடை இன்ஸ்டன்ட்டா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு தண்ணிய பேன்ல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், நறுக்கின மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி பேன்ல ஒட்டாம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சு கையில நல்லா ஆயில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸா உருட்டி உளுந்து வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகா தட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹை ஃபிளேம்ல இருக்கிற ஆயில்ல போட்டு ஹை ஃபிளேம்லயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஆயிலோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ரவை வடை சூப்பரா ரெடி. சட்னியோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.